தென்மாவட்ட ஸ்டைலாக தெரியும் இந்த காதல் மேட்டரில் வந்துட்டு எப்படிப்பட்ட நடவடிக்கைகள்லாம் இருக்குன்ட்டு. இந்த பையனும் அந்த பொண்ணும் என்ன பண்ணாங்கன்னா திருமணம் பண்ணிக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு வகையில் இந்த பொண்ணை செக்யூர் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு நபர் கிட்ட வந்து இவங்க இந்த தகவலை சொல்கிறாங்க. இந்த மாதிரி தேனி மாவட்டத்துலேருந்து ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கு, இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தை உள்வாங்கிக்கிறார். வாங்கிட்டு இவர் மூலியமாகத்தான் இந்த விஷயம் வந்து எம்எல்ஏ அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. சைரன் பொருத்திய அந்த வாகனத்தை எடுத்துக்கிட்டு அந்த வாகனம் அந்த பகுதிக்குள்ள போகுது. அந்த பையன் இருக்கிற பகுதியில் போறாங்க. அந்த பையனை தேடுறாங்க. அந்த பையன் ஆல்ரெடி ஒரு த்ரெட் இருக்கின்றதுனால அவர் தனிப்பட்ட முறையில் தனியா அந்த பெண் கூட இங்க வாழ்ந்துட்டு இருக்காரு. பக்கத்துல தான். அது யாருக்கும் தெரியல அவங்களுடைய ஏரியா. அப்ப அந்த வீட்டுக்கு போகும்போது இவர்கள் வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞனோ அந்த பெண்ணோ கிடையாது. இவங்க வேற. பட் ஒரு ஹெல்ப்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வராங்க. இவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போது எடுத்து பேசுறாங்க. உடனே கால் எடுத்து பேசுறாங்க. இப்படி இருக்கு பிரதர், அப்படி இருக்கு பிரதர், கிரீவன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஜெயராமன் அவர்கள் வந்து ஐபிஎஸ் அதிகாரியை வந்து சஸ்பெண்ட் செய்கிறோம் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. நான் கைது செய்யப்பட்டது வந்து சட்டவிரோதமானது அப்படின்றதுக்காக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்னைக்கு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நாளைக்கு அந்த மனு வந்துட்டு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது. கட்ட பஞ்சாயத்தை இங்க பண்ணக்கூடாது அப்படிங்கறத எப்பவோ சொல்லிட்டாங்க. அதை தடுக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினரா அவர் அதை பண்ணிருக்காரு அப்படிங்கிறது நிரூபணம் ஆச்சு அப்படின்னா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பாங்க? Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. வணக்கம் சார். வணக்கம். எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தியார் நேற்றுலேருந்து ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நேற்று ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் அவ்வளவு காவல்துறையினர், அவ்வளவு வழக்கறிஞர்கள் எல்லாருமே புடைசூழ நேற்று ஆஜராகியிருக்காரு கோர்ட்டில். ஒரு சிறுவன் கடத்தல் வழக்கில். இந்த வழக்கு எங்கேருந்து தொடங்குச்சு? இது எப்படி நேற்று அவ்வளோ கூட்டம் வர வரைக்கும் வந்துச்சு சார்? இல்லை, இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் இது தேனி மாவட்டத்தை சார்ந்த ஒரு பொண்ணு. அவங்க வந்து மேஜர். அதே போல் திருவள்ளூர் மாவட்டம் திருவலங்காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே ஒரு மிகப்பெரிய சிவன் டெம்பிள் கூட இருக்குது. அந்த திருவலங்காடு பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞர், அவரும் மேஜர். 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா காதலிக்கிறாங்க. ஒரு 4 ஆண்டு காலம் காதலிச்சிருக்காங்க. எப்படியோ ஒரு நெட்வொர்க் ஆகுது. திருவலங்காடு எங்கே இருக்குது, தேனி எங்கே இருக்குது, எப்படியோ காதலுக்கு வந்து ஊர் பேர்லாம் தெரியாது. சோஷியல் மீடியா. ஆமாம், சமூக வலைதளம் இன்ஸ்டாகிராம் மூலமாகன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பையனும் அந்த பொண்ணும் என்ன பண்ணாங்கன்னா திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஏப்ரல் மாதத்தில் இவங்க வந்து திருமணம், வீட்டிலேருந்து அந்த பொண்ணு வந்துடுது. ஒரு பதிவு திருமணம் செய்து கொள்கிறாங்க. பதிவு திருமணம் பண்ணி அப்படியே இருக்காங்க. அந்த பையன் இங்கே வந்து கொஞ்ச நாள் இருக்கான். இருந்தோடனே அந்த பொண்ணோட ஃபேமிலி வந்துட்டு ஒரு வசதியான ஒரு குடும்பம் அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு சில 500 கோடி வச்சுருக்கான், 1000 கோடி வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த பெண்ணுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு வகையில் இந்த பொண்ணை செக்யூர் பண்ணணும், இல்லை வந்து ஒரு ரிசப்ஷன் நடத்தலாம் இப்படி அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கதையை சொல்லி, உங்களுக்கு தெரியும் தென் மாவட்ட ஸ்டைலாக தெரியும் இந்த காதல் மேட்டரில் வந்துட்டு எப்படிப்பட்ட நடவடிக்கைகள்லாம் இருக்குன்ட்டு. அப்போ இந்த பெண் பயந்து என்ன பண்ணுறாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல போய் அந்த பையன் கூட சேர்ந்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த பையனை கண்டுபிடிக்கணும், இந்த பொண்ணையும் கண்டுபிடிக்கணும். அப்படின்னும் போது இந்த தகவல் வந்துட்டு ஏற்கனவே காவல்துறையில் பணியாற்றிய மகேஸ்வரி அப்படின்ற ஒரு மேடம் கிட்ட வந்து தகவல் வருது. அவங்க கைது செய்யப்பட்டாங்க. இப்போ அவங்கக்கிட்ட வந்து எப்படியோ இந்த பேரண்ட்ஸ் ஒரு அப்ரோச் பண்ணுறாங்க, இது மாதிரி இருக்குது, ஏதாவது ஒன்று உதவி பண்ணுங்க அப்படின்ட்டு. ஒரு பக்கம் என்ன சொல்கிறேன்னா, 10 கோடி ரூபாய் விலை பேசப்பட்டுச்சு இந்த மேட்டரில், வந்து பிடிச்சிட்டு வந்து கொடுத்தாலோ இல்லை பிரித்து விட்டாலோ ஏதோ ஒரு சம்பவம் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு வந்து 10 கோடி ரூபான்னு சொல்லி ஏதோ ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கின மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த மகேஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏடிஜிபி ஜெயராமன் அவர் வந்துட்டு நம்ம சிட்டி லிமிட்லேயே இருந்தார். அதுக்கப்புறம் பல்வேறு பதவிகள் வந்து சென்னையில் அவர் வகிச்சிருக்கார். ஏடிஜிபி ஜெயராமன் அவர் என்ன பண்ணுறாரு கேட்டால், அவரை வந்து மகேஸ்வரி, ஏன்னா அவங்க காவல்துறையிலேருந்து பணியாற்றினவங்க அப்படின்றதுனால இவரோட ஒரு தொடர்பில் இருந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஏடிஜிபி ஜெயராமனும் மகேஸ்வரி அவர்களும் வந்து தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படி இப்படின்லாம் இப்போ தான் தெரிய வருது. பட் ஆனால் அவங்க காவல்துறையில் சார்ந்தவர். இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஏடிஜிபி ஜெயராமன் அவர் வந்து எல்லாருக்கிட்டையுமே சகஜமாக பேசக்கூடிய ஆள் தான். எல்லாருக்கிட்டையுமே பேசுவார். வந்து என்னென்னு கேட்டால் ரொம்ப ஒரு ஆஷான ஆளும் கிடையாது. நீங்கள் போனாலும் பேசுவார், நான் போனாலும் பேசுவார், இன்னொருத்தர் போனாலும் பேசுவார், எல்லாருக்கும் பதில் சொல்லக்கூடிய ஆள். அப்படிப்பட்ட ஒரு நபர் கிட்ட வந்து இவங்க இந்த தகவலை சொல்கிறாங்க. இந்த மாதிரி தேனி மாவட்டத்துலேருந்து ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கு, இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தை உள்வாங்கிக்கிறார். வாங்கிட்டு இவர் மூலியமாகத்தான் இந்த விஷயம் வந்து எம்எல்ஏ அவர்களுக்கு சொல்லப்படுகிறது அப்படின்றதான் விஷயம். எம்எல்ஏ அவர்கள் வந்து அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பார். பூந்தமல்லி அந்த சரௌண்டிங், கேவி குப்பம் அந்த ஏரியா ஃபுல்லாக கட்சி நிகழ்ச்சி அது இதுன்னு அவர் எப்பயுமே பிஸியாக இருக்கக்கூடிய ஆள் தான். ஆனால் அவர்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த தகவல் சொல்லப்படுகிறது. இதில் என்ன விஷயம்னு கேட்டால், இந்த பையனும் சரி இந்த பொண்ணும் சரி இவர்கள் வந்து வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள். இவங்க வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் கிடையாது.
அப்படி இருந்தாலும் கூட இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பையன் கொஞ்சம் ஏழ்மையான பையன், அதாவது வசதி வாய்ப்பில் வந்து ஏழ்மையான ஒரு தம்பியாக இருக்கார். இவங்க கொஞ்சம் வசதியான ஒரு ஃபேமிலியாக இருக்கிறதுனால இவங்க டாமினேட் பண்ணுன்ற மாதிரி நினச்சாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் அது அப்படியே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள், மகேஸ்வரி அவர்கள் மூலமாக ஏடிஜிபி ஜெயராமன் சாருக்கு ஒரு தகவல் வருது. ஏடிஜிபி ஜெயராமன் சார் என்ன பண்ணுறாருன்னா எம்எல்ஏ கிட்ட ஒரு தகவலை சொல்கிறாரு. எம்எல்ஏ மூலமாக இந்த செய்தி வந்து யாரோ வழக்கறிஞர், இப்போ சரத்ன்னு ஒரு வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டிருக்காங்க, மகேஸ்வரி கைது செய்யப்பட்டிருக்காங்க, அந்த பொண்ணோட அப்பா கைது செய்யப்பட்டிருக்காங்க, இன்னும் 2 பேர் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க, ஏடிஜிபியோட சேர்த்து 6 பேர் இப்போ இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இவர்களெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 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 பிளான் பண்ண, அதாவது அரசு தரப்பு விஷயத்தை நான் சொல்கிறேன். இவர்களெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு டீம் போகிறாங்க. அந்த பையனை வந்துட்டு வீடை போய் பார்த்து அந்த பையன் இருந்தால் கூட்டு வரணும், இல்லை ஏதோ ஒரு விஷயத்திற்காக போகிறாங்க. போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏடிஜிபி ஜெயராம் சாருடைய வாகனம் சைரன் பொருத்திய அந்த வாகனத்தை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அப்போ எடுத்துகிட்டு போனாங்கன்னா, இப்போ நான் என் வண்டியை கொடுத்து அனுப்புறதும் ஒன்று தான், நான் போகிறதும் ஒன்று தானே. என்னுடைய வண்டி என்னுடைய பேரில் இருக்க போது, அதாவது அரசு வாகனம் வேறு, இவர் தனிப்பட்ட நபர் கிடையாது. அந்த வாகனம் அந்த பகுதிக்குள்ளே போகுது, அந்த பையன் இருக்கிற பகுதியில் போகிறாங்க. அந்த பையனை தேடுறாங்க, அந்த பையன் இல்லை. அந்த பையன் ஆல்ரெடி ஒரு த்ரெட் இருக்குன்றதுனால அவர் தனிப்பட்ட முறையில் தனியாக அந்த பெண்ணு கூட இங்கே வாழ்ந்துட்டுருக்காரு, பக்கத்தில் தான். அது யாருக்கும் தெரில அவங்களுடைய ஏரியா. அப்போ அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த திருமணம் செய்து வந்த அந்த பையன் இருக்கால தனுஷோடைய தம்பி இருக்கான். அவனுக்கு 17 வயது. அவனுக்கு சப்ஜெக்ட் தெரியும். 17 வயதுனா எல்லாமே தெளிவாக தானே இருப்பான். இப்போலாம் 14, 15 வயசுலேயே வந்துட்டு எல்லோரும் தெளிவாக இருக்காங்க. மைனராக இருந்தாலும் கூட சப்ஜெக்ட் தெரியும், விஷயங்கள்லாம் தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த 17 வயது பையனை வந்துட்டு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, கூப்பிட்டு ஒரு வண்டியில் ஏற்றுறாங்க. அந்த வண்டியில் ஏற்றுறது பார்த்திங்கன்னா, அது வந்து அரசு வாகனம், ஒரு காவல்துறை அதிகாரியுடைய வாகனம். வாகனத்தில் எடுத்துகிட்டு போகிறாங்க. உடனே அங்கே ஒரு சலசலப்பு ஏற்படுது. சலசலப்பு போலீஸுன்றாங்க, அப்புறம் வந்து திடீர்னு மஃப்டியில் இருக்காங்க, ஒரு ஆள் யூனிஃபார்மில் இருக்கார். அப்படின்போது ஒரு குழப்பம் ஏற்பட்டு என்ன பண்ணாங்கன்னா, லோக்கல் பப்ளிக் ஒன்றா சேரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. வண்டியில் கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஆனால் கூப்பிட்டு வந்துட்டு ஒரு 2 மணி நேரத்தில் அந்த பையனை வந்து என்ன பண்ணாங்கன்னா, திருப்பி வீட்டுக்கு வந்துடுறான் அவன். 2 ஹவர்ஸ் ஆனால் எங்கேயோ சுற்றிட்டு வந்துருக்காங்க. ஆனால் இந்த சுற்றின டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா, சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்துட்டு இந்த வண்டி எங்கே போய் நின்றுச்சு, அதே நேரத்தில் இந்த வண்டியில் ஏற்றுனது, அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போனாங்க. இந்த சம்பவங்கள் எல்லாமே என்ன கேட்டிங்கன்னா பதிவாயிருச்சு. நீதிமன்றத்தில் வந்து இது ஒரு ரெக்கார்ட் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், காவல்துறை இந்த வழக்கில் வந்து ஒரு விஷயம் என்ன கேட்டால், பஞ்சாயத்துன்னு போயிட்டோம். அதை வந்து இவங்க எப்படி ஒரு 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 லேக் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே லோக்கல் போலீஸுக்கு இது மாதிரி சப்ஜெக்டே தெரியல எதுவுமே. ஏதோ ஒன்று திடீர்னு ஒரு தகவல் வருது, பையனை கடத்திட்டாங்க, பையனை 2 மணி நேரம் பையன் காணாம, கடத்திட்டாங்கன்னு சொல்லி ஒரு 100 கால்ஸ் போகுது. 100 கால்ஸ் போனால் உடனே போலீஸ் அலர்ட் ஆகிறாங்க. அலர்ட் ஆகி எல்லாத்தையும் செக் பண்ணும்போது போலீஸ் வாகனம் போகுது. என்னடா இது ஒரே டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன போலீஸ் வண்டியாக இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ண உள்ளே இறங்கும்போது தான் தெரியுது, இதில் வந்துட்டு ஒரு காவல்துறை அதிகாரி சம்மந்தப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு அந்த ஐஜி வந்து அஸ்ரா கார்க், இந்த பகுதிக்கு வந்து ஐஜி வந்து அஸ்ரா கார்க் இருக்கார். அவர் மிக நேர்மையான ஒரு அதிகாரி. பல இடங்களில் அவர் பணியாற்றினவர். திருநெல்வேலி மாவட்டத்திலலாம் இருக்கும்பொழுது நிறைய இந்த கந்துவட்டி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் கம்மி பண்ணார். ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆஃபீஸர் காவல்துறையில் அப்படின்னு சொல்லும்போது இந்த காலகட்டத்தில் அஸ்ரா கார்க் சாரை சொல்லலாம். அவருடைய பார்வைக்கு இது போகும்போது என்ன சொல்கிறாங்க கேட்டால், இதில் ஒரு ஏடிஜிபி வாகனம் பயன்படுத்தப்பட்டிருக்கு சார், நம்ம என்ன சார் பண்ணுறது, அவரும் போலீஸ் நம்மளும் போலீஸ் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அவர் என்ன சொல்லிருக்காரு, அதெல்லாம் பார்க்க முடியாது, தவறு தான் யார் செய்தாலும் நீங்கள் நடவடிக்கை எடுங்க அப்படின்ற மாதிரி அஸ்ரா கார்க்கு வந்து ஒரு உத்தரவு போடுறாரு. ஏன்னா அவரோட நாலேஜுக்கு போயிட்டு தான் இது வந்து பண்ண முடியும். உடனே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவரை வந்து ஏடிஜிபி ஜெயராம் சாரை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. அவரை இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட்றதுக்காக ட்ரை பண்ணாங்க. பட் அவர் ஆள் அவைலபிள் இல்லை, வெளியில் இருக்கார், இங்கே இருக்கார், அங்கே இருக்காருன்றாங்க. அப்படி ஒரு சூழல் என்ன பண்ணாங்கன்னா, காவல்துறைக்கு ஒரு சிடிஆர் போடுறாங்க. இது என்ன தாண்டா சப்ஜெக்ட்டுன்னு சொல்லிட்டு மகேஸ்வரி, அந்த மகேஸ்வரின்னு சொல்லிட்டு இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க. முன்னாள் இப்போ காவல்துறையில் இருந்தவங்க மகேஸ்வரி, அந்த பொண்ணோட அப்பா, அம்மா, அதுக்கப்புறம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எம்எல்ஏ, இவர் ஏடிஜிபி ஜெயராம் சார், அடுத்தது வந்து எம்எல்ஏ, இந்த 4 பேருக்கான சிடிஆரை போடுறாங்க. போடும் பொழுது அதில் வந்து ஒரு க்ளூ கிடைக்குது. இவங்க இப்படியே பேசுகிற மாதிரி ஒரு தகவல் கிடைக்குது. தகவல் கிடைச்ச உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி உள்ள ஆராய்ச்சி பண்ணாங்க. இவர் வந்து மக்கள் பிரதிநிதி, அவர் யார்கிட்ட வேணால் பேசலாம், 12, 1 மணி கூட பேசலாம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இவர் இதில் கோர்க்கப்பட்டாரா அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னு கேட்டால், இவராக வந்து இவர்கிட்ட நேரடியாக போய் அப்ரோச் பண்ணல, யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு மக்கள் பிரதிநிதி 10 விஷயம் வரும் இல்லையா. நான் நிறைய பேர்கிட்ட நிறைய ஒரு பேர் சொல்ல விரும்பலை, 2, 3 ஒரு இதே மாதிரி ஒரு காதல் பிரச்சனைக்காக இந்த பக்கம் தென் மாவட்டத்தில் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட நம்ம பேசுகிறோம், இது மாதிரி இருக்க ஒரு பொண்ணு காணாமல் போயிடுச்சு, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நேரடியாக போய் பேசுகிறோம். நேரடியாக கொங்கு மண்டலத்தில் போய் பேசுகிறோம். ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இன்றைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அவர். பேசும்போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, பிரதர் இந்த மாதிரி விஷயங்களில் நான் தலையிடுறதில்ல பிரதர்,
அது வந்து காவல்துறை மூலமாகவோ இல்லை கோர்ட் மூலமாகவோ நம்ம பார்க்கணுமே தவிர இப்போ நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் இறங்கி பண்ணேன்னா அது இவங்களுக்கு ஃபேவர் அவங்களுக்கு ஃபேவர்னு போயிட்டு நம்மளை ஒரு மாதிரி பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லி அமிச்சிட்டார். அது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பரவாயில்லையே இப்படி ஆள் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம். நமக்கு என்ன லொக்கேட் பண்ணோம், எங்கே இருக்காங்கன்னு தெரியல, நாங்கள் சென்னையிலேருந்து வர ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம போனோம். அதுக்கான உதவியெலாம் அவங்க பண்ணாங்க. இது இந்த ஏரியா இப்படிப்பட்ட மக்கள் இருப்பாங்க, நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க, பொண்ணு சென்னை பொண்ணுன்றீங்க, அதனால் பார்த்துக்கோங்கன்னு ஒரு ரூட் மட்டும் ஐடியா மட்டும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அது செட்டில் டவுன் ஆகிடுச்சு. இந்த சப்ஜெக்ட் எப்படி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க அப்படின்னும் பொழுது இவர்கள் வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞனோ அந்த பெண்ணோ கிடையாது, இவங்க வேற. பட் ஒரு ஹெல்ப்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வராங்க. இவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போது அவர் அதை யார் கால் பண்ணாலும் எடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ கூட நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் இருக்கும்போது தான் பேசினேன். அப்படி இருக்கும்பொழுது எடுத்து பேசுகிறாங்க, உடனே கால் எடுத்து பேசுகிறாங்க, இப்படி இருக்கு பிரதர், அப்படி இருக்கு பிரதர், கிரீவன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அது மாதிரி இவர் இதை ஹேண்டில் பண்ணாரா, இல்லை இவருடைய டைரக்ஷனில் அப்படி போச்சா அப்படின்றது தான் இப்போ காவல்துறையுடைய ஒரு டவுட்டாக இருந்துச்சு. டவுட்டாக இருந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சனிக்கிழமை ஒரு மதியானம் ஒரு 2, 12, 1:30 மணிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 200க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள், ஏன்னா அது ஒரு சென்சிட்டிவான ஏரியா, அங்கே வந்து புரட்சி பாரதம் கட்சியினுடைய இளைஞர்கள், தொண்டர்கள் அவங்களாம் நிறைய பேர் இருக்கக்கூடிய பகுதி. அது ஆவடி, அம்பத்தூர், அதுக்கப்புறம் இந்தியன் டவர், பூந்தமல்லி, ஸ்ரீபெரும்புதூர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 20-25 மினிட்ஸில் வந்து நேராக அந்த பகுதி நசரத்பேட்டை அப்படின்றக்கூடிய ஆண்டர்சன்பேட்டை அப்படின்ற ஒரு ஏரியாவுக்குள்ளே வந்து இவங்க வந்து வந்துடலாம், எல்லோரையும் வர வச்சிடலாம். அப்படின்றபோது ஒரு தகவல் காட்டு தீவிரப்படும்போது தொண்டர்கள் எல்லாமே வந்துடுறாங்க. எப்பயுமே என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இதே ஒரு மிஸ்டேக்கை தான் சீமானும் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கும் விஜயலட்சுமிக்கும் ஒரு பிரச்சனை போச்சு. அப்படின்னா தனிப்பட்ட முறையில் பிரச்சனை இல்லை, கட்சி பிரச்சனை கிடையாதுல்ல. கட்சி வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, அதில் ஒரு பிரச்சனை ஆகி போச்சு, பொதுக்குள்ள ஒரு பிரச்சனை, மாவட்ட செயலர் பிரச்சனை கிடையாது. இது அவங்க மேலே ஒரு இண்டிவிஜுவல் கம்ப்ளைண்ட் வரும்போது அழகாக ஒரு பைக்கில் ஏறி உட்காந்து ஸ்டேஷனில் போய் விலக்கி சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கணும். வாட் எவர் இஸ் பொது, நம்ம ஒரு அதாவது பொது சேவைன்னு வந்தாச்சு, அதில் நம்மளை கலங்கப்படுத்த நினைக்கிறாங்கன்னா அதை அப்படி தான் நம்ம வெளிப்படுத்தணும். இதில் 3000 பேர் 4000 பேர் வர சொல்லி அந்த விருகம்பாக்கம் காவல் நிலையத்தை ஃபுல்லாக வந்து ஸ்தம்பிக்க வச்சு அதெல்லாம் வந்து தவறான ஒரு விஷயம். அது மாதிரி தான் இது ஆயிடுச்சு. அப்போ விசாரணை கூப்பிடுறாங்க, விசாரணையை வந்து நம்ம எதிர்கொள்ளணும், அதுதான் மேட்ரு. விசாரணையை யார் என்ன கூப்பிட்டாலும் விசாரணை எதிர்கொள்கிறது தான் வந்து கரெக்டான ஒரு மேட்ரு. ஆனால் இவங்க சம்மன் சர்வ் பண்ணல, அவர் கூப்பிட்றதுக்கான சம்மன் சர்வ் பண்ணலன்ற மாதிரியே அவங்க தரப்பு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், அவர் வீட்டில் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வருது. இவ்வளோ போலீஸ் இருக்குமோ ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் போயிட்டாரு, இங்கே கிளம்பி போயிட்டார் அப்படின்னாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவர் இல்லை அப்படின்ற ஒரு பதிவும் சொல்கிறாங்க. அப்போ அவர் வெளில போயிட்டார் அப்படின்னும் பொழுது காவல்துறை அங்கே ரொம்ப நேரம் ஒரு டக்கஃபராக ஏற்பட்டு வீட்டுக்கே போய் பார்க்குறாங்க. வீடு பூட்டு போட்டிருக்கு. வீட்டு பூட்டு போட்டோன்னா காவல்துறை அங்கேருந்து திரும்பி வந்துடுறாங்க. திரும்பி வந்து இது சனிக்கிழமை நடக்குது. உடனே ஞாயிற்றுக்கிழமை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இவர் எம்எல்ஏவாக இருக்கிற காரணத்தினால தலைமை நீதிபதி கிட்ட போயிட்டு ஒரு முறையீடு வைக்கிறாங்க. தலைமை நீதிபதி கிட்ட வந்துட்டு அவசர வழக்காக பூவை ஜெகன்மூர்த்தி கேவி குப்பம் எம்எல்ஏவனுடைய முன்ஜாமீன் மனுவை விசாரிக்கணும் அப்படின்போது அவர் அனுமதி வழங்குறார். அனுமதி வழங்கி சண்டேவே அவர் அனுமதி வழங்கி என்ன சொல்கிறேன்னா, எம்எல்ஏ எம்பிக்கு வழக்குகளை பார்க்கறது யாருன்னு கேட்டால் மாண்புமிகு நீதியரசர் வேல்முருகன் அவர்கள். அவர் தான் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவர் எம்எல்ஏன்றதுனால இந்த ஆன்டிசிபேட்டட் வேலை அவர்கிட்ட போடுறாங்க. சண்டேவே அவர் வீட்டுக்கு போகும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, 200-300 பேர் போகிறது. எப்பயுமே அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு மாஸை க்ரியேட் பண்ணோம், அந்த யூடியூப்பில் போடுறதுக்கு, அப்புறம் ஷார்ட்ஸ் போடுறதுக்கு, ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு வேணால் நல்லா இருக்குமே தவிர, நீதிமன்றத்தினுடைய பார்வைக்கு வந்து அது வந்து என்னக்கிட்ட ஒரு நெகட்டிவான ஒரு இம்பேக்டை தான் க்ரியேட் பண்ணும். ஏன்னா இது அவர் அதாவது இந்த சம்பவம் நடக்குது, அங்கே போய் ஏபி அவர்கிட்ட வந்தோன்னா அவர் என்ன சொல்கிறாரு, எதுக்கு இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நீதியரசர்கள்லேயே வந்துட்டு மிகவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இவங்க அவங்க அப்படின்லாம் பார்க்குறது கிடையாது. எது சரியோ அதை கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டு யாராக இருந்தாலும் அவங்கள வந்து தவறு செய்திருந்தால் அவங்கள மீது கடும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய நீதிபதிகளில் அவர் ஒரு முக்கியமான ஆள். அவர் வந்து முக்கியமான ஒரு நீதியரசராக இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் ரெகுலர் கோர்ட்டுக்கு வாங்கன்றாங்க. அடிஷ்னல் லிஸ்ட்டில் ஐட்டம் நம்பர் 1ஆக வந்து இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வருகிறது. விசாரணைக்கு வந்த உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினர், அதாவது பூவை ஜெகன்மூர்த்தி புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அவருடைய அண்ணன் வந்து பூவை மூர்த்தி அப்படின்னு இருந்தார். அவர் ஒரு கூட்டத்தை கூட்டுறார் அப்படின்னா லட்சக்கணக்கான இளைஞர்கள் அந்த கூட்டத்துக்கு வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாஸ் லீடராக இந்த சைடில் வந்து அவர் ஒரு காலகட்டத்தில் வந்து இருந்தவர். அவருடைய வழித்தோன்றல் தான் இவர் தவிர, அவருடைய மறைவுக்கு பிறகு அவர் அதிமுகவோடு பயணித்திருக்கிறாரு. அதே நேரத்தில் மூப்பனார் அவரோட பயணித்திருக்கிறாரு. இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்களோடலாம் அவர் அன்றைக்கே பயணித்திருக்காரு. அவருக்குன்னு சொல்லி ஒரு மாஸ், அவருக்குன்னு ஒரு பேர் இருக்குது. அதை தான் வந்து இன்றைக்கி புரட்சி 47 வருஷம் 48 வருஷம் ஆகிடுச்சு அந்த கட்சி ஆரம்பிச்சு.
அப்படி இருந்தும் அவர் சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கு 2வது வாய்ப்பு இது. ஏற்கனவே ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினர், அப்புறம் இந்த முறை வந்து அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார் கேவி குப்பம்ல. அப்போ இவங்க இந்த ஹியரிங் வரும்போது அவர் கேட்குறாரு, ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன் வந்திருக்கு. ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷனுடைய மனுதாரர் ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவர்கள் 2:30 மணிக்கு கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு போட்டுறாரு. அதுவும் இல்லாமல் ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்பொழுதே நம்ம எல்லா அவர்மெண்ட்டும் எல்லா அஃபிடேவிட்டில் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்போம். ஸோ மேட்ரு அப்படின்னு சொல்லியிருப்போம். அரசு தரப்பு என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, உடனே ஏன்னா அரசு தரப்புக்கு ஒரு காப்பி சர்வ் பண்ணாமல் நீங்கள் போக முடியாது இல்லையா? அரசு தரப்பு கொடுக்கும்போது அரசு தரப்பு எல்லா ஆவணங்களையும் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி அவங்களும் தயாராக நிற்கும் போது அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த வழக்கில் ஒரு ஏடிஜிபியினோட கார் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஏடிஜிபி என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 2:30 மணிக்கு அவரை வர சொல்லிடுங்க கோர்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்படி ஏடிஜிபி வரல அப்படின்னா, ஏடிஜிபி விசாரணைக்கு வராமல் 2-3 நாள் ஆள் காணோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். அப்படி ஏடிஜிபி வரல அப்படின்னா அவரை செக்யூர் பண்ணி அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு போட்டார் 2:30க்கு. ஏடிஜிபி 2:35க்கெலாம் வந்துடுறாரு. ஏன்னா லஞ்ச் முடிஞ்ச உடனே 2:15 லஞ்ச் வந்துடும் இல்லையா? 2:15 ஐட்டம் கேசஸ் இருக்கும், ஒரு சில நேரத்தில் இருக்காது. அப்போ 2:35க்கெலாம் வந்துடுறாரு. நானும் அந்த நீதிமன்றத்தில் நானும் இருக்கேன். அப்போ 2:35க்கெலாம் அவர் வந்துடுறாரு. வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, ஜெகன்மூர்த்தி அவர்கள் கொஞ்சம் இங்கே வெளியில் இருந்து வர்றதுனால அவரால் அந்த டைமுக்கு வர முடியல. ஒரு 1/2 hour 40 minutes லேட்டாக தான் வராரு. லேட்டாக வந்த உடனே சட்டமன்ற உறுப்பினர் நேராக கூப்பிடுங்கன்னு சொல்லி நேருக்கு நேர் நீதியரசர் இங்கே இருக்காருன்னா ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட்டை வந்துட்டு அவரை நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்சோன்னே அவர் நேரடியாக கேட்குறாரு, எந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நீங்கன்றாரு. கேவி குப்பம் சட்டமன்ற தொகுதியினோட உறுப்பினர்ன்றாரு. எத்தனை ஓட்டுகள் வித்தியாசத்தில் நீங்கள் எத்தனை ஓட்டு பெற்று வெற்றி பெற்றீங்கன்னு 70,000 72,000 ஓட்டு ஏதோ சொல்கிறாரு. அப்போ 72,000 பேர் ஓட்டு போட்டு உங்களை வெற்றி பெற வச்சுருக்காங்கன்னா நீங்கள் கட்ட பஞ்சாயத்து எப்படி பண்ணீங்க அப்படின்னு எடுக்கும்போது அதை தான் ஸ்டார்ட் பண்ணார். கட்ட பஞ்சாயத்து விஷயங்களில் தலையிடலாமல் நம்மளை நம்பி வந்து இவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அறிவுரைகள் நிறைய அட்வைஸ் வந்து அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு வயது என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் வந்து காவல்துறை ஒரு விஷயத்தை, நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நீங்கள் சாமானியர் கிடையாது. யாரோ ஒருத்தர் பிடிச்சிட்டு போய் வச்சுக்கிறாங்க, நம்ம 50 அட்வொகேட் போகிறோம் 100 அட்வொகேட் போகிறோம் கிடையாது. அதுவும் இல்லாமல் எதுக்கு நீங்கள் வந்து 2000-3000 பேர் அங்கே கட்சிக்காரங்க வர இது கட்சி பிரச்சனையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு. சப்சிக்வெண்ட்டாக என்ன கேட்குறான்னு கேட்டால், நீதிமன்றம்ன்றது இந்த நீதிமன்றம் கான்ஸ்டியூஷனல் கோர்ட், இதை எதையும் பார்த்துட்டு சும்மா இருந்துட்டு 200 பேரை கூப்பிட்டு நீங்கள் வீட்டுக்கிட்ட வரீங்க, 200 பேரை கூப்பிட்டு நீங்கள் கோர்ட்டுக்கு வரீங்க. இப்போ இந்த கோர்ட்டு ஃபுல்லாகவே எல்லாம் நிரம்பியிருக்கீங்க, உங்கள் ஆளுங்க தான் நிரம்பியிருக்காங்க, அதுக்காக நான் வந்து உத்தரவு போட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஆள் நான் கிடையாது. எது தவறோ அந்த தவறை கண்டிக்கிறது தான் நீதிமன்றத்தினுடைய வேலை அப்படின்ற மாதிரி சொல்லி, நான் கைது செய்யணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா 10 நிமிஷத்தில் நான் கைது பண்ணுவேன்ட்டார். 10 நிமிஷத்தில் யாராக இருந்தாலும் அதை நாங்கள் கைது பண்ணோம், அது உங்களுக்கும் பொருந்தும்ன்ற மாதிரி பல்வேறு விஷயங்களை சொல்கிறாரு. அவருக்காக இப்போ பூவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவர்களுக்காக சீனியர் கவுன்சில் பார் கவுன்சிலோட சேர்மன் வந்து ஆல் இண்டியா பார் கவுன்சில் சேர்மன் சீனியர் அட்வொகேட் பிரபாகரன் சார் அப்பியர் ஆனாங்க. அவரும் பல்வேறு விஷயங்களை சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார் நீதியரசர்னு கேட்டால், இருங்க அவர் ரியலைஸ் பண்ணட்டும் என்ன நடந்திருக்குன்னு. ஏன்னா மக்கள் பிரதிநிதி அவர். ஏன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னும் பொழுது லா மேக்கரே அவங்க தான், சட்டத்தை உருவாக்குறவங்க தான், நம்ம தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், இவங்கள தான் போய் சட்டமன்றத்தில் இதெல்லாம் பண்ணணும் அப்படி நிறைய விஷயங்கள் வந்து அவர் அங்கே சொல்கிறாரு. சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு கேட்டால், ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்கிறாரு, விசாரணைக்கு நீங்கள் போங்க, உடனே விசாரணைக்கு போகணும். அதே நேரத்தில் அந்த அட்வொகேட் 2 அட்வொகேட்டை வேணால் கூப்பிட்டு போகலாமான்னு கேட்டாங்க அவங்க கவுன்சிலு. அதெல்லாம் கூப்பிட்டு போகக்கூடாது, இவர் சட்டமன்ற உறுப்பினர், தனியாக போய் நீங்கள் அப்பியர் ஆகுங்க, உங்களுக்கு என்ன வந்து ஒரு அச்சுறுத்தல் இருக்க போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லி, அங்கே ஏதாவது வழக்கு பிரைமா ஃபேசி மேட் அவுட் ஆச்சுன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க போவாங்க. அதே நேரத்தில் இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் அதில் பெண்டிங் வைக்கிறேன். 26/6/2025 அன்றைக்கி இதை திருப்பி கூப்பிடுவோம். இதனோட டெவலப்மெண்ட் என்ன, இதோட ரிப்போர்ட் என்ன, இவருக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு இருந்துச்சு இந்த மேட்டரில் அப்படின்னு சொல்லி பேசும்போது உடனே அரசு தரப்பில் என்ன பண்ணாங்க, 2 கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட கோவக்கீஸ்டோட கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட். அந்த கோவக்கீஸ்டோட கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டில் இவர் ஏடிஜிபி ஜெயராமன் சாருடைய பற்றிய விஷயங்கள் அதில் வருது. அதே போல் அவரும் எம்எல்ஏ அவர்களும் பேசினாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வந்து என்ன பண்ணிங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்குது அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டில். இருந்தாலும் ஒப்புதல் வாக்குமூலம்ன்றது என்ன கேட்டால், அண்டர் தி கஸ்டடி ஆஃப் போலீஸில் நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு வேலிட் ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம எடுத்துக்க முடியாது. இருந்தாலும் பட் ப்ரிலிமினரி ஸ்டேஜில், ஏன்னா இது வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தலையிட்டிருக்க ஒரு விஷயம். சாதாரணமாக ஒரு 2-3 பேர் இருந்தால் கூட பரவாயில்ல. பட் ஆனால் நீதிமன்றத்தினுடைய பார்வைக்கு வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எது வேணா இருக்கட்டும், விசாரணை நடத்துங்க, விசாரணை முடிவில் அது என்ன ஆகுதோ அதை நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, நீதியரசர் வந்து எஃப்ஐஆர் ஆல்டர் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்துட்டு ஏதோ செக்ஷன் இப்போ 3 செக்ஷனில் போட்டிருக்காங்க திருவிழாங்காடு போலீஸு. ஏற்கனவே ஏதோ செக்ஷன் போட்டிருப்பாங்க போல். எஃப்ஐஆர் நீங்கள் ஆல்டர் பண்ணீங்க, ஏடிஜிபி ஜெயராமன்ற பேர் வந்துச்சுல,
அவரையே நீங்கள் அக்யூஸ்டாக சேர்க்கல ம். அப்படின்ற ஒரு கொஸ்டின் எடுக்கிறாங்க. அப்போ அரசு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் கேடட்டில் இருக்கார். அடுத்த மாதம் வந்து ஓய்வு பெற அந்த அதாவது மூத்த ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கிற காரணத்தினால அவரை நாங்கள் கூப்பிட்டு விசாரிக்கலான்னு சொல்லி பார்த்தோம். நீங்கள் கூப்பிட்டு நல்லா விசாரிப்பீங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, எம்எல்ஏ அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அப்சர்வேஷன், ஒரு விஷயத்த, ஒரு ப்ரிவிலேஜ் என்ன கேட்டால், இவர் போய் விசாரணையில் கலந்துக்கணும், எந்த விதமான சிக்கலும் பண்ணக்கூடாது, அங்கே 2000 பேர் வராது, 1000 பேர்லாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கடினமான ஒரு உத்தரவு ஒன்று போட்டு அதை வந்து என்ன பண்ணுறாருன்னா ஏபியை பெண்டிங்கை வச்சுக்கிட்டு அடுத்ததாக இந்த பக்கம் திரும்புகிறார். ஏடிஜிபி அப்படின்னோடனே என்ன பண்ணுறார், ஏடிஜியை செக்யூர் பண்ணி அவரை ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டார். செக்யூர் பண்ணி ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டார். இது தமிழக வரலாற்றிலேயே அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. இருந்தாலும் அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி தான் அவர் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்க முடியும். ஏன்னா இந்த வழக்கை ஃபுல்லாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அவர் பண்ண முடியும். ஏன்னா அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து சிடிஆர் ரிப்போர்ட்டெல்லாம் வைக்கிறாங்க. சிடிஆர் இப்போ நைட்டு 12 மணிக்கு மேலே வந்து பெட்டிஷனரும் இவரும் யார் ஏடிஜிபி ஜெயராமன் சாரும் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை நீதிமன்றத்தில் காட்டுவதற்காக. ஏன்னா இவர் ஏடிஜிபி வந்து லா அண்ட் ஆர்டர் ஏடிஜிபி கிடையாது. இல்லை அவர் வந்து என்ன கேட்டிங்கன்னா அந்த பெட்டாலியனுக்கோ எதுக்கும் இருக்காருன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவர் ஏன் இந்த விஷயத்தில் தலையிட்டார் அப்படின்போது இது அவர் நீதியரசர் படிச்சுட்டே வந்துடுறாரு மொத்த கதையும். இவருடைய ரோல் என்ன அப்படின்ற மாதிரி சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்த பிறகு யூனிஃபார்மில் பக்கா ஐபிஎஸ் ஆஃபீஸர் யூனிஃபார்மில் இருந்த ஒரு அதிகாரியை வந்து என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, அவரை நீங்கள் செக்யூர் பண்ணி ரிமாண்ட் பண்ணுங்கள் அப்படின்னாரு. உடனே அவருக்காக அந்த வழக்கில் ஆஜராகிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மூத்த வழக்கறிஞர் ஆர்சி பால் கனகராஜ் அவர்கள் பல்வேறு விஷயங்களை அவர் சொன்னார். எம்எல்ஏக்கு எப்படி ப்ரிவிலேஜ் கொடுத்தீங்களோ அதே மாதிரி எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் போய் அப்பியர் ஆகிறோம், அப்பியர் ஆகி லெட் தம் இன்வெஸ்டிகேட், பிரைமா ஃபேசி கேஸ் மேட் விட்டானா அவங்க என்ன வேணால் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் அவர் எடுத்தார். பட் ஆனால் நிறைய பேசுனாங்க. அதை வந்து நீதியரசர் வந்து அது கன்வின்ஸ் ஆகாமல் அவர் என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டால், இந்த வழக்கை பொறுத்தவரையில் நான் இதுதான் ஃபைனல் அவுட்புட்டு. எம்எல்ஏன்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர். நம்ம ஓட்டு போட்டு அவர் எம்எல்ஏ ஆகிறோம். ஆனால் இவர் வந்து அரசு பணியில் இருக்கிறவர், அரசு சம்பளம் வாங்குறவர், இவருடைய நடவடிக்கைகள் வந்து சரியில்லாமல் இருந்துச்சு. அதனால் அவருக்கான அந்த உத்தரவுலேருந்து நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னாரு. அதற்கு பிறகு அவர் உடனே அந்த இடத்துல வந்து அவர் யூனிஃபார்ம் கொஞ்சம் நேரத்தில் அங்கேயே கீழே இறங்கி ஸ்டெப்ஸ் கிட்ட வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, ஒரு யூனிஃபார்ம் ஷர்ட்டை மாற்றிட்டு ஒரு டிஷர்ட் போட்டு அங்கேயே அவர் கைது செய்யப்படுகிறார். யூனிஃபார்மில் இருக்கும்போதே அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் கைது செய்யப்பட்டு அவர் வந்து கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நடந்த இம்ப்ரூவ்மெண்ட் இந்த வழக்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெகன்மூர்த்தி அவர்கள் போய் அப்பியர் ஆகி நீங்கள் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற காரணத்தால் விசாரணை கூப்பிடும்போது நீங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை முன்வைத்து காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவரை விசாரித்து அனுப்பி வைத்ததாக ஒரு தகவல். சப்சிக்வெண்ட்டாக இவர் யார் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் வந்து இந்த இடையில் வந்துட்டு அவர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். உள்துறை செயலாளர் என்ன பண்ணுறாங்கன்னா சஸ்பெண்ட் செய்கிறாங்க. ஏன்னா டியூட்டியில் இருக்கும்பொழுது இந்த மாதிரியான ஒரு கம்யூனிகேஷன் நிறைய அரசியல்லாம் இருக்குல்ல இதில். ஏன்னா ஜெகன்மூர்த்தி அவர்கள் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர், இவர் இங்கே தமிழ்நாடு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஆள். இவங்களுக்குள்ளே எப்படி நெட்வொர்க் போச்சு, இவங்களுக்குள்ளே சிடிஆர்லாம் போட்டு எடுக்கும்பொழுது அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்குமோ அப்படின்னு தானே அரசு தரப்பில் அவங்க யோசிப்பாங்க. அதனால அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. உள்துறை செயலாளர் இன்றைக்கி ஒரு உத்தரவு போடுறாங்க. ஜெயராமன் அவர்கள் வந்து ஐபிஎஸ் அதிகாரியை வந்து சஸ்பெண்ட் செய்கிறோம் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. உடனடியாக இவர் என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு முறையீடு செய்வதற்காக நான் கைது செய்யப்பட்டது வந்து சட்டவிரோதமானது அப்படின்றதுக்காக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைக்கி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நாளைக்கு அந்த மனு வந்துட்டு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது. ஆகவே இந்த மாதிரி ஒரு சின்ன பையனை போய் கடத்தின மேட்டர் வந்துட்டு இன்றைக்கி ப்ளோ ஆகி பெரிய சப்ஜெக்ட் ஆகி இன்றைக்கி வந்து என்ன கேட்டிங்கன்னா, காவல்துறை வட்டாரத்திலே ஒரு பரபரப்பாயிருச்சு. இந்த அரசியல்வாதிகள் வட்டாரத்திலையும் என்ன ஆயிடுச்சுன்னு, என்னடா அது இப்படி ஆயிடுச்சுன்னு. ஏன்னா ஒரு செகண்ட் தானே, எம்எல்ஏவாக இருக்கட்டும் யாரை வேணா இருங்கன்ட்டார் அவர். எம்எல்ஏ எம்பி யாரை வேணா இருங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. தவறு நடந்தால் அந்த இடத்துல நீதிமன்றம் தலையிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பல்வேறு தரப்பினரும் இதற்கு வரவேற்பை தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா உயர் பதவியில் இருக்கிறவர்கள் தவறு செய்தாலோ இல்லை அதில் சம்மந்தப்பட்டிருந்தாலோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னும் பொழுது நிறைய பேர் இந்த விஷயத்தை மாண்புமிகு நீதியரசர் வேல்முருகன் அவர்களுடைய உத்தரவை வந்து வரவேற்று கொண்டிருக்கிறார்கள். இனிமேல் இந்த வழக்கில் அடுத்த கட்டமாக, ஏன்னா 5 பேர் கைது செய்யப்பட்டாங்க, இப்போ ஏடிஜிபி 6வது நபராக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்து விசாரணை
எப்படி எந்த மாதிரி போயிட்டுருக்கு, இதில் ரோல் எப்படி இருக்குது, இதில் யார் யாரோட ரோல் எப்படி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இப்போ எம்எல்ஏக்கு வந்து இதில் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதெல்லாம் ஆய்வு செய்த பிறகு தான் அது கைது நடவடிக்கை இருக்குமா இல்லையா, 26ஆம் தேதிக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சம்பவம் ஏற்படுமான்றது போக போக தான் நம்ம தெரிய வரும். ஆனால் அந்த கடத்தப்பட்ட அந்த சிறுவனுடைய ஃபேமிலி பேசும்போது அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கப்பலாக இருக்கட்டும் இல்லை அவங்க அம்மாவாக இருக்கட்டும், இதில் ஏடிஜிபி இன்வால்வ் ஆகியிருக்கிறதோ இல்லை பூவை ஜெகன்மூர்த்தி ஐயா அவர்கள் இன்வால்வ் ஆகியிருக்கிறதோ எங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சார் பேசுகிறாங்க அவங்க. இல்லை அவங்களுக்கு தெரியாதுல்ல, அவங்களுக்கு யாருன்னே தெரியாது. ஏன்னா பண்ணுறது வெளியில இருந்து பண்ண போகிறாங்க. கடத்திட்டு போயிட்டாங்க காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அது இவ்வளோ பெரிய இஷ்யூவா வந்து இன்னைக்கு நிக்கும் அப்படி அப்படின்றத நாங்க கொடுக்கும்போது தான் இது எதிர்பார்க்கல. பின்னாடி பார்க்கும்போது தான் இவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்குன்னு தெரியும். இதில் வந்து அரசியல் ரீதியாக ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம், ஏதோ ஒரு பாயிண்ட், ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கலாம். பட் ஆனால் சம்பவம் நடந்தது உண்மை, அந்த பையனை தூக்குனது உண்மை, ஃபோட்டோஸை காட்டுறாங்க, எல்லா விஷயங்களும் அங்கே காட்டுறாங்க. அப்போ அது யார் செய்திருப்பா அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே இவங்க போகிறாங்க. அப்போ கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடியவர்களை கஸ்டடி எடுத்து விசாரிக்கும் போது அவங்க ஏதோ விஷயங்கள் சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது பிகினிங் ஸ்டேஜில் இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் போய் அது மாதிரி டிஸ்டர்பும் பண்ணிட்டாலும் நாளைக்கு அது பெரிய சிக்கலாயிடும். ஏன்னா அது உச்சநீதிமன்றம் வரையும் போய் அது ஒரு பெரிய ஒரு 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 கசப்பான அனுபவத்தை ஏற்படுத்தி விடும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ நீதிமன்ற தலையீடு இருக்கிற காரணத்தினால 26/6 வழக்கு வர இருக்கிற காரணத்தில் ஏன்னா அங்கே ரிப்போர்ட்டும் ஃபைல் பண்ண வேண்டிய சூழல் இருக்கிறதுனால அதை வந்து ஒரு ப்ராப்பராக கொண்டு போகணுன்றதுக்காக காவல்துறை சரியான வழியில் போயிட்டுருக்காங்க. நம்ம கொஞ்சம் பொறுத்துன்னு தான் பார்க்கணும் இந்த வழக்கில் அடுத்த கட்டம் என்ன நடக்குது ஓகே. அப்படின்ட்டு. ஆனால் கட்ட பஞ்சாயத்தை இங்கே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத எப்போவோ சொல்லிட்டாங்க. அதை தடுக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. பட் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவர் அதை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நிரூபணம் ஆச்சு அப்படின்னா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பாங்க? இல்லை சட்டமன்ற உறுப்பினர் அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா சட்டமன்ற செயலாளர் இருக்காங்க, அதுக்கப்புறம் அதாவது லெஜிஸ்லேட்டிவ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அந்த நமக்கு வந்து ஒரு துறையே தனியாக இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு துறையே இருக்குது. அங்கே வந்து செக்ரட்டரி கிட்ட வந்து புகார் கொடுப்பாங்க. அடுத்த கட்டமாக முதல் தகவல் அறிக்கையில் பேர் வந்தாலே கூட அவங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகள் தான் எடுக்க முடியும். இனிமேல் அவர் மேலே ஏதாவது ஒரு பிரைமா ஃபேசி கேஸ் மேட் அவுட் ஆவாட்டி வந்து அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் வந்து இவர்களுக்குள்ள என்ன பேச்சுவார்த்தை இருந்தது போனதுன்றது விசாரணை முடிவில் தான் தெரிய வரும். இதில் காழ்ப்புணர்ச்சி இருந்தால் அதை நீதிமன்றம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்கல்ல. என்னதான் நீங்கள் செட்டப் பண்ணி 1000 பேப்பர் வச்சு அமிச்சா கூட அது எல்லாத்தையும் பார்த்து இதெல்லாம் சும்மா பண்ணுருவாங்க. புரியுதுங்களா? அப்போ அதில் உண்மையான சம்பவம், உண்மையாக பிரைமா ஃபேசி கேஸ் மேட் அவுட் ஆனால் மட்டும்தான் அதில் ஜெகன்மூர்த்தி அவர்கள் கைது செய்யப்படுவார். மற்றபடி இல்லை அப்படின்னா அவர்கிட்ட போனாலும் இல்லை அவர் கைது செய்யணும்னு நினச்சாக்குள்ள நாளைக்கு அது ஒரு சட்ட சிக்கலை ஏற்படுத்தி விடும். ஏன்னா அவர் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு காமன் மேன் கிடையாது. இப்போதைக்கு அவர் சட்டமன்ற உறுப்பினர்னா இவர் கைது செய்யப்பட்டால் அவங்க வந்து சட்டமன்றத்தில் அதை பற்றி நாளைக்கு விவாதம் வரும் இல்லையா, எதிர்கட்சியை சார்ந்தவர்கள். ஏன்னா அதிமுக கூட்டணியில் அவர் இருக்கார். எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் அவங்க ஒரு கேள்வி எழுப்பாங்க, எதனால் இது பண்ணீங்கன்னு சொல்லி அவங்க மொத்த வரலாறையும் படிப்பாங்கள்ல. இந்த சைடு அரசு தரப்பில் இருந்தாலும் எதிர் தரப்புலையும் சட்ட வல்லுநர்கள், நிபுணர்கள் எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணி என்னென்னு சொல்லி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கேஸ் தான். ரொம்ப நாளாக கட்ட பஞ்சாயத்தில் நடக்குது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பல இடங்களில் நம்ம கேள்விப்படுறோம். ஒரு பேரண்ட்டே வந்து சொல்கிறார், எப்பா என் பையன் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணுன்னாரு. சரி வக்காலத்தில் கையெழுத்து போடுங்க, கதையெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லிக்குமா, அதெல்லாம் வேணாம் அவனை கூப்பிட்டு மிரட்டணும், பஞ்சாயத்து பண்ணுன்றானுங்க. அதெல்லாம் நாங்கள் பண்ணுறதில்ல போயான்னு சொல்லி அனுப்பிச்சிடுறோம். ஏன்னா நாளைக்கு போய் அங்கே என்ன சொல்லுவான், வக்கீல் பண்ணிட்டார் பஞ்சாயத்துன்னுவான். அது வந்து சிக்கலான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதனால் அதை அது பண்ணுறது வந்து என்னைக்கா இருந்தாலும் ரிஸ்க்கு. பட் ஆனால் பல இடங்களில் அது மறைமுகமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக தானே இருக்குது. லேட் ஆகும், அங்கே போனால் போலீஸ் ஸ்டேஷன் போனால் லேட் ஆகும், இது போட்டு இவனுங்களே பேசிக்கிற ஒரு சூழல் ஏற்படும். அப்படி பண்ணுறது வந்து சட்டவிரோதமானது. அப்படி வந்து அது நிரூபணமானால் வந்து சட்ட ரீதியான எல்லா விஷயங்களையும் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஓகே, அப்போ அரெஸ்ட் ஆனாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பிரைமா ஃபேசி இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு, அது ஒரு டிஸ்பியூட் ஆகுது அப்படின்னா அரெஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக. ஓகே சார், நிச்சயமாக நிறைய பதில்களை தெளிவாக கொடுத்தீங்க. நேரத்திற்கு நன்றி சார். நன்றி. Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.